ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்னைக்கு பொரியை வச்சு நம்ம சூப்பராக ஒரு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியை வச்சு இப்போ வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரவையை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் ரவை அளந்து எடுத்துக்கிட்ட கிண்ணத்துலேயும் 3 கப் பொரி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அலசி எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றிக்கலாம். இது கூடவே இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பொரியை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அதை இந்த ரவையிலேயே எடுத்து கலந்துக்குருவோம். அதை இந்த ரவையோட நல்லா கலந்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதுல பொடியா நறுக்கின வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஜீரகம், பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. வாங்க இப்போ நம்ம வடை சுட்டுறலாம். நான் இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அதில் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சு நல்ல வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் போட்டுடலாம்.
வடை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். எல்லா வடையும் வந்துருச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.